வணக்கம். ஜபைஜட் ஃப்ரம் ஜபாதுவட்டிப்புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது கஷ்டப்பட்டு சம்பாதித்து பெற்றோர்களாகி நாம் குழந்தைகளை படிக்க வைக்கிறோம். அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், மாணவர்கள் மாணவிகளாகட்டும். தான் பையன் இப்படிப்பட்ட நிலைக்கு வரணும், ஐஏஎஸ் படிக்கணும், ஐபிஎஸ் படிக்கணும், மிகப்பெரிய மருத்துவனாக மாற வேண்டும், மற்றபடி இன்ஜினியராக மாறணும், லட்சமாக சம்பாதிக்கணும், கோடியில் ஒருவனாக இல்லாமல் அவன் கோடியில் மிதக்க வேண்டும். இந்த மாதிரிலாம் பலவிதமான கனவுகளோடு பெற்றோர்கள் தன் குழந்தைகளை படிக்க வைக்கிறாங்க. சின்ன வயதாகட்டும் பெரிய வயதாகட்டும், மற்றபடி உயர்ந்த படிப்பாகட்டும். இன்றைக்கி மாணவர்கள் மத்தியில் மிக கேவலமான ஒரு போதைப் பொருட்கள், சினிமா கலாச்சாரம், மற்றபடி ரவுடியிசம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெருத்து போச்சு. இதற்கு யார் காரணம் அப்படின்னு பார்க்கின்ற சமயத்தில் சினிமா, போதை, ரவுடியிசம், இந்த மூணு தான். இதற்கு ஆரம்ப நிலை போதை, அடுத்தது சினிமா. ரெண்டு கலக்கக்கூடிய சமயத்தில் தானாக அந்த ரவுடியிசம் துண்டா வெளியே வந்துடுது. இது சம்பந்தப்பட்ட வகையில் யோசிக்கின்ற சமயத்தில் படிக்கின்ற கல்விக்கு என்ன பலன் இருக்குது அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி வருது இல்லையா? படிக்கிறாங்க, படித்து என்ன பிரயோஜனம் இருக்குது? என்னென்னு கேட்டால், நான் பிபிஏ படிக்கிறேன், எம்பிஏ படிக்கிறேன், எம்சிஏ படிக்கிறேன், எம்பிபிஎஸ் படிக்கிறேன், மற்றபடி பிகாம் படிக்கிறேன் அப்படின்னு ஆணும் சொல்கிறாங்க, பெண்ணும் சொல்கிறாங்க. மாணவன் மாணவிகள் படிக்கிறாங்க, ரைட், ஓகே. அவருடைய நடத்தையின் வெளிப்பாடு, அவர்களுடைய ஒரு நடவடிக்கை எவ்வாறு இருக்கிறது அப்படிங்கிறப்ப ரொம்ப ரொம்ப கேவலம். எங்கள் காலத்துலலாம் ஒரு சின்ன ஒரு விஷயம் நடந்தால் கூட சரி, முட்டி போட்டு அடின்னு அடிப்பார் ஆசிரியர். இன்றைக்கெல்லாம் ஆசிரியர் முன்னாலேயே மாணவர்களும் மாணவிகளும் கேலி பண்ணக்கூடிய ஒரு சூழல், கேவலமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல். இதுக்கு விட பெற்றோர்கள் வேறு. ஆமாம், தான் பையன் மேலே கை வச்சுட்டான்னு சொல்லி போட்டு பெற்றோர்களே, ஆசிரியர்களே அடிக்கக்கூடிய பெற்றோர்களே இருக்கிறார்கள். இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய சமயத்தை என்ன பண்ண முடியும்? யாராவது வருவாங்க, ஆமாம், ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பில்னு சொல்லி போட்டு நான் பாடத்தை நடத்திட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. அது ஆசிரியராகட்டும், ப்ரொஃபஸர் ஆகட்டும், மற்றபடி மிகப்பெரிய ஹெச்ஓடி ஆகட்டும், யாராக இருந்தால் தானே. ஏன்னா இன்றைக்கி ஆசிரியர், மற்றபடி ப்ரொஃபஸர், மற்ற கல்லூரி விரிவடையான்னு சொல்லக்கூடியவர், மற்றபடி எல்லாருமே மேலே மாணவர்கள் மேலே, மாணவி மேலே ஒரு நம்பிக்கை எல்லாம் என்பதையெல்லாம் விட ஒரு பொறுப்புணர்வு போயிடுச்சு. ஏன்னா அவங்களுடைய நிலைப்பாடுங்கிறது துண்டாக தெரிஞ்சு போச்சு. அதையெல்லாம் விட அவருடைய செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிறது துண்டாக தெரிஞ்சு போனதுனால என்ன தான் அட்வைஸ் சொன்னாலும் சரி, என்ன நாளைக்கு ஒரு பிரச்சனை வரக்கூடிய சமயத்தை நம்மளே கொண்டு போய் போலீஸில் நிற்க வைக்கிறானுங்க, கோர்ட்டில் கேஸ் போடுறானுங்க. அப்படி இருக்கிற சார் நம்ம எதுக்கு அவங்களுக்கு போய் அட்வைஸ் சொல்லிக்கிட்டேன்? அந்தமா கையெழுத்து போட்டோமா, ஒரு 3/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் பாடம் நடத்தினோமா, மாதமான சம்பளம் வாங்கினோமா, போயிட்டே இருப்போம். இந்த மாதிரி தான் சூழல். இதற்கு மாணவ மாணவிகள் நிறைய காரணம். நம்ம சும்மா பெற்றோர்கள் மேலேயே குறை சொல்லிகிட்டு இருக்க முடியாது, ஆசிரியர்கள் மேலேயே குறை சொல்லிகிட்டு இருக்க முடியாது. சொல்கிறத கேட்கணும் இல்லையா? இந்த வழியில் போகாதேன்னு சொல்லி போட்டு ஒரு ஆளுக்கு நம்ம அட்வைஸ் கொடுக்குறோம். அவன் திரும்பவும் போனால் அடுத்து அவன் ஒரு வழி கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்களா? அன்றைக்கே நம்ம சொன்னதை கேட்கலைங்கிறப்ப நீங்கள் ஏன்டா என்னை நோக்கி வர நம்ம கேட்போம் இல்லையா? அந்த மாதிரி தான் இன்றைக்கி மாணவ மாணவிகளுடைய ஒரு செயல்பாடுகள்லாம் ரொம்ப ரொம்ப கேவலமாக காரி துப்பக்கூடிய அளவுக்கு. என்ன படிக்கிறாங்க, ரைட், அந்த படிப்பில் கல்வியில் என்ன அர்த்தம் இருக்குது? அவங்க என்னத்தை தான் புரிஞ்சுக்கிட்டாங்க? இல்லை போதைப் பொருளை தான் புரிஞ்சுக்கிட்டாங்களா? சினிமாவை பற்றி தான் புரிஞ்சுக்கிட்டாங்களா? இல்லை ரவுடிசத்தை தான் புரிஞ்சுக்கிட்டாங்களா? இல்லை அந்த மாதிரி பாடத்திட்டமாக இருக்குது? ஒன்றுமே புரியல. அந்த மாதிரி பாடத்திட்டங்கள் கிடையாதுங்களே. பாடத்திட்டத்தில் என்ன சொல்லப்பட வேண்டும் அதைத்தான் சிலபஸில் சொல்லியிருக்காங்க, கரெக்டாக படித்து. ஆனால் இவர்களாக ஒரு தனிப்பட்ட ஒரு ரூட்டு, தனிப்பட்ட விஷயம், அது யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, பெற்றோர்களே பண்ண முடியாது. அப்புறம் எங்கேத்தான் ஆசிரியர்கள் போய் பண்ணுறது? அதாவது மிக
கேவலமான பல சூழல்களில் இன்றைக்கி மாணவ மாணவிகள் வந்து தறிகட்டு, முரண்பட்டு எப்படியெல்லாம் நடந்து கொள்ளக்கூடாது அப்படியெல்லாம் நடந்து கொண்டு தன் இன்னுயிரை, தங்களுடைய ஒழுக்கங்களை, தங்களுடைய செயல்பாடுகளை இழந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிங்கிறது ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். அதாவது ஒரு சம்பவம் கேளம்பாக்கத்தில் ஒரு சம்பவம். ஒரு லேடிஸ், ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வந்து பிசிஏ படிக்கிறான், செகண்ட் இயர் பொண்ணு, பேர் வந்து அஸ்வினி. ஒரு தனி அறை எடுத்து தங்கி படிச்சுட்ருக்கா. இந்த பொண்ணு வந்து தஞ்சாவூரை சேர்ந்த ஒரு பொண்ணு. தனி அறை எடுத்து ஏகாட்டூரில் தனியார் விடுதியில் தங்கி படிச்சுட்ருக்கிறா. சாப்பாடு, போக்குவரத்து எல்லாமே அங்கே தான். படிச்சுட்டு இருக்க சமயத்தில் போன வாரம் தன்னுடைய பக்கத்தில் இருந்த தன்னுடைய தோழியையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு மது அருந்திருக்கிறான். மது அருந்தி ஃபுல் போதை. அதாவது மது அருந்துறாங்க, ரைட்டு, ஓகே. அது வந்து அளவுக்கு அதிகமாக மது. அந்த இருதயம் என்ன பண்ணும், கல்லீரல் என்ன பண்ணும்? அளவுக்கு அதிகமான மது, வெறித்தனமான மது, ரொம்ப ஒரு கோரமான முறையில் மது அருந்திருக்காங்க அந்த பொண்ணு, அஸ்வினிங்கிற அந்த தஞ்சாவூர் பொண்ணு. அருந்திட்டு அந்த பொண்ணும் படுத்துட்டா, பக்கத்தில் கூட வந்து அந்த பொண்ணும் படுத்துட்டான். அப்புறம் அந்த பொண்ணு காலையில் எந்திரிச்சு போயிருப்பா போல இருக்குது. எந்திரிச்சு போன வகையில் ரூமு திறந்துருக்குது. பக்கத்தில் உள்ள ஒரு தோழிகள் வந்து அந்த ரூமை தட்டக்கூடிய சமயத்தில் பார்த்துருக்காங்க, அந்த பொண்ணு வந்து மயங்கி கிடந்திருக்கா. மூந்து பார்த்துருக்காங்க, பயங்கரமான போதை. அப்புறம் உடனே அந்த பொண்ணை 108க்கு ஃபோன் அடித்து, மற்றபடி ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணி, ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி பார்த்துருக்குறாங்க. பார்த்தோன்னா அந்த பொண்ணு எப்போ இறந்து போயிட்டா போச்சு, போட்டு தூக்கிட்டு போச்சுன்னு சொல்லிட்டாங்க. பெற்றோர்களுக்கு தகவல் கொடுத்து பார்க்கக்கூடிய சமயத்தில் அதிகமான போதை. டாக்டரே சொல்லிட்டாங்க, இந்த மரணம் வந்து அதிகமான போதையில் ஏற்பட்ட மரணம், வெறித்தனமான போதை. இல்லை, அந்த அளவுக்கு போதை ஏற்றக்கூடிய அளவுக்கு ஒரு பெண், ஒரு பெண், பசங்க தான் பண்ணுறாங்க அப்படின்னா, பெண், அந்த மாணவிக்கு அறிவு இல்லையா அப்படிங்கிற கேள்வி. இல்லை, இந்த அறிவு எங்கிருந்து வந்தது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது. இதையெல்லாம் விட கேரளாவில் ஒரு சம்பவம். அதாவது வந்து ஒரு பிரச்சனையின் அடிப்படையில் பசங்கள்லாம் கூட்டு சேர்ந்து 10ஆம் வகுப்பு மாணவனை அடித்து கொலையே பண்ணிட்டாங்க. அவ்வளோ கேவலமான ஒரு சம்பவம் கேரளாவில் நடந்திருக்கு. கேரளா கோழிக்கோட்டில் சில நாட்களுக்கு முன்னாடி. அதையெல்லாம் விட ஒரு சம்பவம் கொச்சியில் ஒரு குறிப்பிட்ட பையனை வந்து வேணுமுனே ரேக்கிங் பண்ணியிருக்காங்க. அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான், அப்பார்ட்மெண்ட்லேருந்து குதிச்சிட்டான், தற்கொலையே நடந்துட்டான், தற்கொலை பண்ணிட்டான். இதையெல்லாம் விட ஒரு விஷயம், சட்டசபையில் பினராயி விஜயனே அறிவிக்கக்கூடிய அளவுக்கு மிக கேவலமான விஷயம் அப்படின்னா, கேரளாவில் குறிப்பிட்ட ஒரு படம் பார்த்து ஒரு சில மாணவர்கள் கோஷ்டியாக போய் ரவுடி கோஷ்டியில் போய் சேர்ந்துருக்குறாங்க. ரவுடி கோஷ்டியில் மெம்பராக சேர்ந்தாங்களாம். சட்டசபையில் அறிவிக்கிறார் பினராயி விஜய். எப்படி பாருங்கள், கேவலமான விஷயம். இல்லை, இதெல்லாம் வந்து பாடத்திட்டத்தில் சொல்லப்படுகிறதா, இல்லை அந்த மாதிரிலாம் சொல்லி கொடுக்குறாங்களா, அப்படித்தான் சிலபஸ் இருக்கா, ஒன்றுமே புரியல. சில மாணவர்கள் சேர்ந்து ஒரு மாணவனை அடித்து கொலை செய்யக்கூடிய அளவுக்கு, 10ஆம் வகுப்பு மாணவனை அடித்து கொலை செய்யக்கூடிய அளவுக்கு இருக்குது அப்படின்னா, இன்றைய மாணவ மாணவியின் நிலைமை என்ன? அளவுக்கு அதிகமாக போதை ஏற்றி படுத்து உறங்கி மாரடைப்பில் இறந்த ஒரு மாணவி தஞ்சாவூர் அஸ்வினி. இதெல்லாம் என்ன காரணம்? இதையெல்லாம் விட இது கேவலமான ஒரு சூழல்கள். இதையெல்லாம் வந்து காரி துப்பக்கூடிய அளவுக்கு இதையெல்லாம் தாண்டி ஒரு மனிதாபிமானமான ஒரு செயலும் நடந்திருக்கு. அதையும் நம்ம பார்க்கணும். அதாவது வந்து கோவை சூலூர் பாப்பம்பட்டியில் ஒரு விதவை அம்மா, பொண்ணு பையன், பக்கத்தில் உள்ள உறவினர் வந்து ஏதோ டிஸ்டர்ப் பண்ணியிருப்பான் போல இருக்குது. இந்த அம்மா ஊரை விட்டு ஓடிடுச்சு. ஓடின வகையில் அவங்க அப்பா அம்மா வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து, இந்த மாதிரி பொண்ணு, என் பேரன் பேத்தியெல்லாம் ஓடி போயிட்டாங்க, காணாமல் போயிட்டாங்கன்னு சொல்லக்கூடிய சமயத்தில் போலீஸ் தேடுறாங்க. அதை பார்த்து அந்த அம்மாலே வந்துடுறாங்க. வந்த சமயத்தில் இந்த மாதிரி விஷயம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி உறவினர்கள் சம்மந்தப்பட்ட வகையில் ஒரு பிரச்சனைங்க, அவங்க டிஸ்டர்ப் பண்ணாங்க, அதனால் நான் வந்து வீட்டை விட்டு போயிட்டேன், என் குழந்தைகளை கூட்டிகிட்டு ஓடிட்டேன் அப்படின்னு போட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க. அந்த மாதிரி விதவை, புருஷன் இல்லாத அம்மா. அப்படி இருக்க விசாரிக்கக்கூடிய சமயத்தில் அந்த ஊர் இன்ஸ்பெக்டர் லெனின் அப்பாதுரை, சூலூர் பாப்பம்பட்டி இன்ஸ்பெக்டர் லெனின் அப்பாதுரை வந்து பார்த்துருக்காரு. ஏமா இந்த பொண்ணு என்ன படிக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்கள் பொண்ணு
+2ங்க. ஐயோ +2னா எக்ஸாம்மா இன்றைக்கி. ஆமாம், எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு, நீ வேறு ஓடிட்ட, மிகப்பெரிய ஒரு தவறுகள். அப்புறம் பார்த்துக்கிறேன், நான் கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கிறேன், அந்த உறவினரை கூப்பிட்டு வச்சு என்ன பண்ணணுமோ கரெக்டாக நான் கேஸ் பண்ணி கொடுக்குறேன், மாற்று கருத்து இல்லை. கொஞ்சம் நேரம் தான் டைம் இருக்குது. ஆமாம், குறுகிய காலமாக இருக்குது. டக்குன்னு இந்த பொண்ணை அனுப்பிச்சி விட்டு +2 எக்ஸாம் எழுத வைமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் லெனின் அப்பாதுரை சொன்ன உடனே அந்த அம்மாளுக்கு ஒரே ஷேக் ஆகி போச்சு. என்னடா இந்த மாதிரி ஒரு சூழல் அப்படின்னு சொல்லி போட்டு உடனே அவர் கெஞ்சி கூத்தாடி அந்த பொண்ணை +2க்கு எக்ஸாம் எழுத, அதுக்குள்ளே அங்கே எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உடனே அங்கே உள்ள கல்வி அதிகாரிக்கு ஃபோன் அடித்து கூட ஒரு கான்ஸ்டபிள், பெண் கான்ஸ்டபிளை போட்டு அனுப்பிச்சு இந்த மாதிரி விஷயம் சொல்லி, இந்த பொண்ணு லேட்டாக வந்திருக்குதுங்க, இந்த மாதிரி விஷயம் இன்ஸ்பெக்டர் லெனின் அப்பாதுரை தான் அனுப்பிச்சாருன்னு சொல்ல வச்சு எக்ஸாம் எழுத வச்சுருக்காங்க. ஆமாம், லேட்டாக வந்தால் நாட் அலவுட், அது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் ஒரு கேஸின் அடிப்படை ஒரு இன்ஸ்பெக்டர் சொன்ன உடனே கூட ஒரு கேப்ஸை போட்டு அமைச்சிருக்கிறாங்க, பெண் லேடி கான்ஸ்டபிளை. இப்போ அந்த பொண்ணு எழுதியிருக்கிறான், அவ்வளோ எழுதினா பாஸு ஃபெயிலு அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஒரு இன்ஸ்பெக்டர் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கும் பட்சத்தில் என்ன காரணம்? ஒரு மாணவி கல்வி பாதித்து விடக்கூடாது, அது சொல்லியிருக்கிறார். ஏமா எந்த விஷயத்தை வேணாலும் திருடி விடலாம், ஆனால் யாராலும் திருட முடியாத ஒரே ஒரு சொத்து கல்வி தான். இப்போ உடனே எக்ஸாம் எழுதிட்டோம், உங்கள் அப்பா இது உங்கள் அம்மாவையும் உங்கள் அண்ணனையும் நான் பார்த்துக்கிறேன், எக்ஸாம் கம்ப்ளீட்டாக கேஸ் ஃபைல் பண்ண, தப்பாக எடுத்துக்காது போட்டு கட்டாயமாக கைகூப்பி வாழ்த்தி அனுப்பிச்சாராம். இது எதுக்கு? நன்றாக படிக்க வேண்டும் என்பதற்காக, பிற்காலத்தில் மிகப்பெரிய ஆளாக வேண்டும் அப்படின்னா. அதை விட்டு போட்டு ரவுடியாக வேணும், இல்லை அஸ்வினை போல போதைக்கு அடிமையாக வேண்டும், கேரளாவில் நடந்திருப்பது போல் மாணவர்களை கொலை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவா? இல்லைங்க. இதெல்லாம் வரும் காலம் மாணவ மாணவிகள், இக்காலத்தில் படித்து கொண்டிருக்க மாணவ மாணவிகள் உணர வேண்டும். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நினைக்காமல் சினிமாவுக்கு அடிமையாவது, போதைக்கு அடிமையாவது, இதை இரண்டும் வைத்து ரவுடித்தனத்தை புதிதாக ஏற்படுத்தி அவர்களுக்கு அடிமையாவது, ரவுடி கோஷ்டியில் சேருவது, இதெல்லாம் மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் அழகா என்பதை நீங்களே பார்த்து முடிவு பண்ணிக்கங்க. பாவம் பெற்றோர்கள் என்பது தான் பகிரங்கமான உண்மை. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.